இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருந்தா போதும் உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட காசுக்கு தான் பழகுறாங்களா இல்ல உண்மையா பழகுறாங்களா கண்டுபிடிக்க. அதுல இந்த 3வது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எஃபெக்டிவானது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, இந்த பவுண்டரி டெஸ்டிங். ஒருத்தவங்களோட இன்டென்ஷனை நீங்க ஃபாஸ்டா கண்டுபிடிக்கணும்னா உங்ககிட்ட நீங்க நோ சொன்னா போதும். ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்டா இருந்தா நீங்க நோ சொன்னதுக்கு டிசப்பாயிண்ட் ஆனாலுமே நீங்க ஏன் நோ சொன்னீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நடப்பாங்க. அதே ஒரு மேனிபுலேட்டரா இருந்தா அவங்க ஆட்டிடியூட் மொத்தமா சேஞ்ச் ஆயிடும். கோவப்படுவாங்க, சைலண்டா இருப்பாங்க, நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. நம்ம எப்படியாச்சும் எஸ் சொல்லணும்னு அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. இதை சைக்காலஜில பவுண்டரி டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, கன்சிஸ்டன்சி டெஸ்ட். ஒரு மேனிபுலேட்டருக்கு ஆயுதமே உங்க வேர்ட்ஸ் தான். டேய் உங்க கூட இருக்கிறப்ப டைம் போறதே தெரியல, நீ ஒரு நல்ல பர்சன்டா, யூ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா, இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் ரியாலிட்டியை செக் பண்ணி பாருங்க, அவங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கால் பண்ணிருக்காங்களோ டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. இன்னும் உங்களுக்கு தேவை இருக்கும் போதா இல்லாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் போதான்னு. பட் நீங்க பேசணும்னு நினைக்கிறப்ப சடனா பிஸி ஆயிடுவாங்க. இந்த சைக்காலஜி ஹார்ட் கோல்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தேவைன்னா உங்ககிட்ட சிரிச்சு பேசிட்டு வாமாவும் இருப்பாங்க, அதே உங்களுக்கு தேவையில்லைன்னா கோல்டாவும் உங்ககிட்ட பேசாமலே இருப்பாங்க. இதுதான் உங்க பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணும். ஒருவேளை உண்மையாலுமே பிஸியா தான் இருப்பாங்களோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமான்னு. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, இந்த கட் இண்டிகேட்டர். நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல மணி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமோ யூ ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்ல எமோஷனலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதாவது சொன்னதுக்கு அப்புறமோ இல்ல டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமோ எங்க நம்ம தப்பா சொல்லிட்டோமோ அவங்க நம்மள இக்னோர் பண்றாங்கன்னு பயந்து ஓவர் திங்க் பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்க பாடி ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிருக்கும் அவங்க இன்டென்ஷன் உங்களை கண்ட்ரோல் பண்றதுதான். இது நான் சொல்லல, நியூரோ சயின்டிஸ்ட் ஆண்டனியோ டமாஷியா இதை சொமேட்டிக் மார்க்கர்னு சொல்றாரு. அதாவது நீங்க கான்சியஸா ரியலைஸ் பண்ணதுக்கு முன்னாடியே உங்க பாடி எமோஷனலி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். கைஸ் டிஸ்க்ளைமர், உங்க ஜென்யூன் ஃப்ரெண்டுமே நீங்க நோ சொன்னீங்கன்னா கோவப்படலாம், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், உங்களை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா உங்க ஜென்யூன் ஃப்ரெண்ட் உங்க பிரசன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க இருந்தா போதும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே ஒரு மேனிபுலேட்டர் உங்க மணியை அவர் எமோஷனலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், சில பேர் இன்டென்ஷன் எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. காரணம் அவங்க வளர்ந்த விதம் அப்படியா இருக்கும். அவங்க இன்னும் எமோஷனலி அண்டர் டெவலப்ல இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பல பேர் எப்படி அவங்க டாக் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளை மேனிபுலேட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சீரியஸை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு கேங்ல இந்த வீடியோ எந்த ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.